மோடியுடைய கையிலிருந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் நமக்கு தெரிந்தது தான். இன்றைக்கி நாட்டை ஆளக்கூடியவங்க வந்துட்டு எல்லா அரசாங்க சொத்துக்களை வந்துட்டு கூறு போட்டு விற்கிறாங்க. எல்லாம் தனியார் துறைகளுக்கு விற்பதை பார்க்கும்போது மனசு வலிக்குது, எரிகிறது. இப்போ கூட நடக்க போகுது தேர்தல். பல வருடங்களாக மக்கள் குரல் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறை போதும். அன்பான அல்லேலூயா குட் நியூஸ் மீடியா பார்க்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் சகோதரிகள், அன்பு பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல தருணத்தில் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துதலையும் உரித்தாக்குகிறேன். ஒரு சில நாட்களாக, இன்னும் சொல்ல போனால் மாதங்களாக, வருடங்களாக யூடியூப் சேனலில் வந்துட்டு நிறையா செய்திகளை பதிவிடவில்லை. விளக்கங்கள் பல சொல்லலாம். சூழ்நிலைகள் அப்படி இருந்துச்சு. மீண்டும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு கட்டாய சூழ்நிலை எனக்கு உண்டானது. அன்பானவர்களே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அட்டூழியத்தை அநியாயத்தை பார்த்துக்கிட்டு என்னை போன்றவர்கள், நம்மை போன்றவர்கள் சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஏன்னா என்னுடைய பாலிஸ் என்ன, ஒருவர் விழுந்து கிடந்தானா அவனை தூக்கி விடணும், நன்மை செய்யணும். இந்த கான்செப்ட் தான். இதைத்தான் எனக்கு கடவுள் போதிச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கிறிஸ்துவ போதகன் என்று சொல்லி. பல்வேறு சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம பேசலாம். இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்தை குறித்து பேசுவதா, அல்லது நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலை குறித்து பேசுவதா, அல்லது மணிப்பூரை குறித்து பேசுவதா, அல்லது இன்னைக்கு இந்த உச்சி வெயில் தாக்கத்தை குறித்து பேசுவதா, விலைவாசி உயர்வை குறித்து பேசுவதா, படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லாமையினால ஒரு தெருவாக நாய்களைப் போல சுற்றித் திரிகிறதான இந்த இளைய சமுதாயத்தை குறித்து பேசுவதா, பச்சிளம் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில குழந்தைகளையும் சீரழித்து சின்னாபின்னாக்கக்கூடிய அந்த மனித மிருகங்களை குறித்து பேசுவதா? எதை குறித்து வேணாலும் பேசுவதற்கு காலமும் சமயமும் நேரமும் போதாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இந்த உலகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனா மாறணும் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அவன் கடவுள் நம்பிக்கை உடையவனாக இருக்கணும். அல்லது அவன் பிறப்பால் வளர்ப்பால் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பிள்ளையாக, ஒரு மகனாக மகளாக அவர்கள் வளர்க்கப்பட்டிருந்தால் ஓரளவுக்கு இந்த சமுதாயத்தில் அவர்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வார்கள். இவைகளுக்கெல்லாம் அப்பால் வளர்ப்பு முறை, அவங்களுடைய வாழ்வு முறை, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய எதிர்வரும் சூழ்நிலைகளை கண்டு பார்த்து வளர்ந்தவர்கள் பலரும் அவங்க ஒரு கொடூரமான கோர ஆக்ரோஷத்தோடு காணப்படுவதை பார்க்கும்போது வேதனை அளிக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ போன வருடம், அதாவது 2023 கடைசியில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு போர், அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனா இடையே போர், ரஷ்யா உக்ரைன் இடையே போர், அதே மாதிரி ஸ்ரீலங்காவினுடைய விளைவர்த்தனம், அங்கே நடந்து கொண்டிருக்கிற கொடூரமான சம்பவங்கள், மணிப்பூரில் போன வருஷம் நடந்ததான கொடூரமான சம்பவங்கள், இவைகளெல்லாம் பார்த்து மிக மன வளைச்சலுக்குள்ளாக்கப்பட்ட நாம பேசாமல் இருக்கும் கால வரைக்கும் அவர்களெல்லாம் ரொம்ப புனிதர்களாகவும் ரொம்ப ஞானவான்களாகவும் தங்களை காண்பித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதான விளம்பர ஆட்சி, சொல்ல போனால் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள், பல அரசுகளும் பல சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது அவங்க விளம்பரத்துக்காகத்தான்
தங்கள் முகங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு நன்மை செய்வதாக பார்ப்பது அரிதாக இருக்குது. செய்யக்கூடியது கொஞ்சம், ஆனால் செய்ய தவறினது அதிகம். சரிங்களா? அடிப்படையாக மனுஷனுக்கு தேவை என்ன அப்படிங்கிறதை புரிந்து அறிந்து அவங்களுக்கு உணவு, உடை, அவங்களுக்கு கல்வி, சுகாதாரம், அவங்களுக்கு குடிக்க தண்ணீர், அவங்களுக்கு வேலைவாய்ப்பு, அவங்களுக்கு மருந்து மாத்திரை, அவங்களுடைய வேலைக்கேற்ற கூலி கிடைத்தாலே அவங்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்றைக்கி எல்லாம் வரிக்கு மேலே வரி. ரோடுக்கு வண்டி ஓட்டுற வண்டிக்கு டாக்ஸி கட்டுறோம். போதாதுக்கு வந்துட்டு ரோட்டில் தடுப்பு வேலியை வைத்து சுங்கசாவடி அமைத்து, டோல்கட் சுங்கசாவடி அமைத்து பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு கொடூரமான காலகட்டங்களுக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். கேட்பார் இல்லை. பலரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தங்கள் உயிரை தியாகம் பண்ணாங்க, உடைமைகளை இழந்தாங்க. பல நாட்களாக போர் செய்து தான் இந்த நாட்டை வெள்ளையர்களுடைய கையிலிருந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் நமக்கு தெரிந்தது தான். இன்றைக்கி நாட்டை ஆளக்கூடியவங்க எல்லாம் அரசாங்க சொத்துக்களை கூறு போட்டு விற்கிறாங்க. எல்லாம் தனியார் துறைகளுக்கு விற்பதை பார்க்கும்போது மனசு வலிக்குது. லட்ச கோடியாக கடன்களை வாங்கி வச்சிருக்கிறாங்க. பணங்களை எங்கே அள்ளி வீசுகிறாங்க அப்படிங்கிற கூட நமக்கு தெரியாது. எம்பிஏ விலை கொடுத்து வாங்குறாங்க, எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்குறாங்க, இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை அனுப்புகிறாங்க. இப்படி பலவிதமான ஊழல்களை உண்டு பண்ணி தில்லுமுள்ளு பண்ணி இன்றைக்கி நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறதான நம்மளுடைய வாழக்கூடியதான இந்த நாட்டை நினைக்கும் போது வயிறு பற்றி எரிகிறது. இப்போ கூட நடக்க போகுது தேர்தல். பல வருடங்களாக மக்கள் குரல் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறை போதும், ஓட்டு மிஷின் தேவையில்லை என்று சொன்னால் செவுட்டு விரியனை போல அரசாங்க அதிகாரிகள், நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள், தேர்தல் கமிஷன் இவ்விதமாக கண்டுக்கிடாமல் இருக்கிறது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. அன்பு சகோதரர்களே, இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. நூதனமான முறையில் எப்படி வேணாலும் யார் வேணாலும் ஆளுமை செய்யலாம். ஆனால் அது நிலையற்றது, அது நிலையானது அல்ல. ஒரு நாள் கவிழ்க்கப்படும். ஒரு நாள் உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். அப்பொழுது தலைகுனிவை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அவர்கள் செய்த தவறை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க அதை அந்த குற்ற மனசாட்சியிலேயே அவங்க மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். நான் சொல்கிறேன், இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. மக்களெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்பிரிட்டில் இருக்கிறாங்க. என்ன சூழலில் இப்போ மக்கள் ஒரு பொறுப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு மக்கள் மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்கள வழிநடத்தக்கூடிய லீடர்ஸ். இந்த சரத்குமார் அப்படிங்கிறவர் போன வாரம் வரைக்கும் அவர் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். பல கட்சிகளோடு அவர் எலெக்ஷன் டைமில் கூட்டணி போட்டுருவார். இந்த முறை பிஜேபியோட கூட்டணி போட்டார். இதில் இப்படி இவங்கெல்லாம் இந்த நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டாங்க. இது பின்னணியில இருந்து செயல்படுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே பணம் தான் அவங்க கண்ணை மறைக்கிறது. இப்படி பலரும் பல சூழ்நிலைகளை தாவி கொண்டு இருக்கிறார்கள். எலெக்ஷன் நேரத்தில் கூடு விட்டு கூடு பாய்வது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு நீதி நியாயம்னு ஒன்று இருக்கிறது. இன்றைக்கி நீதித்துறையில் நீதி இல்லை, கல்வித்துறையில் கல்வி இல்லை, காவல்துறையில் காவல் இல்லை, மருத்துவத்துறையில் மருத்துவம் இல்லை, சுகாதாரத்துறையில் சுகாதாரம் இல்லை. இப்படி தான் இன்றைக்கி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. என் போன்றவர்கள் பேசும்போது இவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, இவங்க இயேசுவை பற்றி பேச வேண்டியதானே, இவங்க எதுக்கு இதில் மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிப்பவர்கள் பலரும் உண்டு. நாங்கள் மூக்க நுழைப்போம், ஏன்னா இது எங்கள் மேலே விழுந்த கடமை. இது ஒரு ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் பேச்சு உரிமை இருக்கிறது, குடியுரிமை இருக்கிறது, எழுத்து உரிமை இருக்கிறது. அநீதியை தட்டி கேட்கக்கூடியதான அறிவு மாற்றலும் எல்லாருக்குள்ளேயும் உண்டாக வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆகவே இப்போ இந்த எலெக்ஷன் எப்படி நடக்க போகுது, இந்த மணிப்பூர் அப்படிங்கிறதான அந்த மாநிலத்தில் நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு இதுவரைக்கும் போகாத ஒரு பிரதமர் தான் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர். ஆனால் பல இடங்களுக்கு விளம்பரத்துக்காக போகிறாரு. தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்துட்டார். வெள்ளம் வரும்போதெல்லாம் வராத பிரதமர் இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சம்திங்ஸ் ராங்.
அப்போ இந்த மணிப்பூரில் வந்துட்டு இன்னைக்கும் பலர் கதறி அழுகிறார்கள், எங்களை வந்து விசாரியுங்கள், எங்களுக்கு நீதி கொடுங்கள், எங்களுக்கு செய்ய வேண்டியவர்களை செய்யுங்கள் என்று சொல்லி பலரும் கதறி அழுதும் கண்டுகொள்ளாத ஆட்சி மத்திய ஆட்சியாக இருக்கிறது. நம்முடைய பிரதமராக இருக்கிறாங்க. ஸோ நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நாம் பிரார்த்திப்போம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. சிலரா இப்போ கூட வந்துட்டு அந்த டிஜிஎஸ் தினகரன் அவங்களுடைய மகன் பால் தினகரன் அவங்களுடைய குடும்பத்தை குறித்து பல விமர்சனங்களை சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அவங்க கனடாவில் போய் ஒரு வீட்டுக்காக அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுறதாகவும், அப்புறம் வந்து ஒரு கார் வாங்குவதற்கு வந்துட்டு தேவதூதன் வந்து அவங்க கிட்ட புள்ளி விவரங்களை கேட்டதாகவும், இவ்விதமாக வீட்டை வாங்கினோம், காரை வாங்கினோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் பேசுகிறதை ஜூம் பண்ணி இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு குளிர் காய்கிறதான கூட்டம். அவங்க என்ன கான்செப்டில் அதை பேசுனது சரியில்லை, தப்பு தான், சரிங்களா, தப்பாக தான் பேசியிருக்கிறாங்க. அதை வந்துட்டு ஒரு வியாபார நோக்கோடு செய்யக்கூடாது, அதை ஒரு ஆதாய தொழிலாக செய்யக்கூடாது. இது நிமித்தம் நிறைய பேர் அவங்களுடைய யூடியூப் சேனல் வந்துட்டு இன்க்ரீஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. பேச வேண்டியதை நாசுக்கா, அது பிரயோஜனமுடைய பிரகாரம் அவங்களுடைய மாற்றத்துக்கு, அவங்களுடைய மனமாற்றத்துக்கு ஏற்புடைய காரியங்களை மட்டும்தான் பேசணும். மற்றவர்களை வந்துட்டு அவங்களுடைய ரகசியங்களை குற்றப்படுத்தி அல்லது அவங்களை அவமதிக்கிற விதமாக எந்த பதிவுகளையுமே போடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, சரிங்களா. இல்லை, இப்போ பிள்ளைங்களுடைய எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இனியும் எக்ஸாம் நடக்க போகிறது. அந்த பிள்ளைகளுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதாவது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கான்செப்ட், ஒரு முக்கியமான ஒரு மூலதானமான ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நாம் சகல பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுடையவர்களுக்காகவும் நம்ம விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். இதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு அரசியல்வாதிகளுக்கு பின்பதாக போகிறது, ஏதோ ஒரு கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுப்பது, ஏதோ ஒரு கட்சிக்காரங்களோடு நம்ம சேர்ந்து கோஷமிடுவது, கைத்தாளம் போடுவது, இதில் வந்துட்டு நமக்கு பங்கு கிடையாது. ஏன்னு சொன்னால், இரண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகுத்தி ஒருவனை பற்றி கொள்ள. உலக பொருளுக்கும் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. சபை வந்து நன்மை செய்ய வேண்டும், பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும், தன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க வேண்டும், அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறனுக்கானவர்களை நோக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையான சத்தியத்தில் நம்ம வளர வேண்டும். கிறிஸ்துவ சமுதாயம் என்றால் நன்மை செய்கிறவர்களாகத்தான் மாறணும். தனக்காக வாழ்கிற அந்த நிலை மாறி பிறருக்காக வாழணும். விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். உலகத்தால் கரைபடாமல் நம்மளை காத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு வரணும். அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே வாலிப தம்பிகளுக்கு நான் 2 வார்த்தை பேசுகிறேன். உங்களுடைய அப்பா அம்மாவுடைய இயல்பு நிலையை நீங்கள் தயவாக புரிந்து கொள்ளுங்கள். அவங்கள ரொம்ப நீங்கள் வேதனைப்படுத்தி அவங்கக்கிட்ட நீங்கள் பைக்கு வாங்கி, அவங்கக்கிட்ட செல்ஃபோன் வாங்கி அவங்கள வேதனைப்படுத்தி அவங்கள வேலை வாங்கி நீங்கள் வேலை செய்யாமல் நீங்கள் வாழ்வது நல்ல பழக்கம் கிடையாது. நீங்கள் அவங்க ஒரு வேளை நீங்கள் கட்டாயப்படுத்துறதுனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துடலாம், ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துடலாம், அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அளவுக்கு அதிகமான வேகத்தில் போய் விபத்துக்குள்ளாக்கப்படுகிறீர்கள், கால் கைகள் துண்டிக்கப்படுகிறது, சில பேர் மரணத்தை சந்தித்து விடுகிறார்கள். செல்ஃபோன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடுகிறது. நீங்கள் அதிலேயே நேரங்களை செலவழித்து உங்கள் மண்டையெல்லாம் இருளடைந்து உங்களுடைய மூளைச்சாவடைந்து ஒரு கோமா நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டவர்களைப் போல பலரும் பைத்தியக்காரர்களைப் போல அலைகிறீர்கள். நல்லா படிங்க. சமுதாயத்துக்கு வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு வருங்காலத்தினுடைய நீங்கள் கல்தூண்களாக காணப்பட வேண்டும். அன்பு தம்பி தங்கைகளே, ஆனால் நீங்களும் கொடி பிடித்து கோஷம் போட்டுக்கொண்டு நீங்களும் வந்து போதைகளுக்கும் மதுபானங்களுக்கும் அடிமையாக்கப்பட்டு ஏதோ ஒரு ஆண் பெண் பாவங்களுக்குள்ள உள்ளாக்கப்பட்டு உங்களுடைய அப்பா அம்மானுடைய வயிற்றில் மண்ணள்ளி போடாமல் அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்காமல் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய ஜேபிஎம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறையா நன்மை செய்ய வேண்டும், நிறைய மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கிறதான கொள்கையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஏன் இயேசுவை அறிவிக்க வேண்டும்? அவர்தான் கடவுள். அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை. இதை சொல்லுவதிலும்
இதை நாங்கள் செய்வதிலையும் தயக்கம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் கடவுள், எங்களை கடவுளாகி இயேசு எங்கள்கிட்ட சொன்னது, நானே கடவுள், என்னை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டார். அந்த கடவுளாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதில் எந்த தயக்கம் இல்லை. எங்களுக்கு 3 கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் தான், அவர் இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் எங்களுடைய இந்த ஜேபிஎம் ஃபவுண்டேஷனுக்கு கீழாக வந்துட்டு ஒரு ஈகிள் லைஃப் ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை குறித்து வருங்காலங்களில் வந்துட்டு நான் அதனுடைய மூல தானம் என்ன என்பதை, என்ன நோக்கத்தோடு அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அது நிமித்தமாக பல 100 பேர் என்று சொல்வதை விட ஆயிரங்கள் லட்சம் பேருக்கு நன்மை உண்டாகும்படியுமாக நிறைய திட்டங்களை வகுத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு, உடை, மருத்துவம், கல்வி, அவங்களுக்கு வீடு வாசல், அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய திட்டத்தில் நீங்கள் எல்லாரும் உடன்பட வேண்டும் என்கிறதான அந்த காரியத்தை நான் முன்னக்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அடுத்த பதிவு அதுவாகத்தான் இருக்கும். ஆகவே பேசுவதிலே பிளவுகள் இருந்தால் நீங்கள் தயவாக பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், இப்போ தான் நாங்கள் எக்யூப்மெண்டெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கான எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகளை நாங்கள் வெளியிடுவோம். நீங்கள் எதிர்பாருங்கள். நாம் 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக வாழ்வோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.